வளமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ வழி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெடி அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளை காப்பாற்றிருக்காத செய்யப்படுற உங்களை சப்போர்ட் கடை தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோல் பளபளப்புக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. இது ஒரு சின்ன வீட்டு வைத்தியம்தான். அதாவது கருப்பாக இருக்கிறவங்க, சிவப்பாக இருக்கிறவங்க, மாநிறமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தோல் வந்து எந்த அளவுக்கு வலுவலுன்னு இருக்கோ அது வந்து ஒரு ஆரோக்கியமான தோல். இதே ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, இல்லை சொரியாக இருக்குது, இல்லை ஒரு மாதிரி செதிலாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது ஆரோக்கியம் கிடையாது. அப்போது தோலில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இது இன்னும் தேமலாக இருக்கட்டும், சின்ன சின்ன கொப்பளங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம தோலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதான். நம்ம இன்டேக்கில், அதாவது உணவு முறைமாக என்னென்ன மாற்றணுன்றதெல்லாம் நிறைய வீடியோக்கள்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். அதில் இன்னும் ஒரு சின்ன குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தினமும் எலுமிச்சை சாறு தினமும் வந்து ஒரு கிளாஸ் குடிச்சிட்டே வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோல் வந்து பளபளப்பு கிடைக்கும். அப்போ இது சிவப்பாக இருக்கிறவங்க தான் வந்து கடைப்பிடிக்கணுமா அப்படின்னு கிடையாது. கருப்பாக இருக்கிறவங்களும் சரி, மாநிறமாக இருக்கிறவங்களும் சரி, இதை வந்து ஒரு 30 நாளைக்கு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி பார்க்கணும். நல்லா பசி வரும்போது நீங்கள் அதை குடிக்கணும். அதேமாதிரி இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பசி வரும்போது நீங்கள் அடுத்த உணவு எடுத்துக்கணும். இந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற சில ஆசிடுங்க, அதோட அந்த சிட்ரஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் அதோட தன்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல் பளபளக்கூடும். எப்படி எலுமிச்சம்பழம் வந்து ஒரு பளபளப்பான ஒரு பழமாக இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் அது ஒரு சின்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குகிற எலுமிச்சம்பழத்தில் வந்து கொட்டை இருக்கணும், விதை இருக்கணும். அதுதான் வந்து நாட்டுப்பழம். ஏன்னா இப்போ ஹைப்ரிட் பழங்கள் நிறையா வந்துருச்சு, சீட்லெஸ்ஸு எலுமிச்சன்னு சொல்லி வருது. அப்போ அதெல்லாம் போடும்போது உங்களுக்கு ஸ்கின்னுக்கு பளபளப்பு வேணால் கொடுக்கலாம், ஆனால் உங்களுடைய மரபணுகளை மாற்றிடும், செல்களை டிஸ்டர்ப் பண்ணி உங்களுடைய உள் உறுப்புகள் அந்த செல்களை டிஸ்டர்ப் பண்ணிடும். அப்போது நீங்கள் வாங்குகிற பழம் வந்து இயற்கையான பழமாக இருக்கணும். ஒருவேளை அதில் சொரிகிரி பிடிச்ச மாதிரி இருந்தாலோ, இல்லை நிறம் கொஞ்சம் கூட குறைச்சிருந்தாலும் பரவாயில்ல, வாங்குங்க. ஆனால் ஹைப்ரிட் பழங்களை பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரி பயன்படுத்துகிறவங்க, இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். அந்த ஸ்கின் பளபளப்பு நல்லா கிடைக்கும். சரிங்களா? இந்த விஷயங்களை நம்ம முயற்சி பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெடி அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.